ஹை அண்ட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு விஜய் அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போனவனுமே பிக் பாஸ் அவங்களுக்கு செம டாஸ்க் கொடுத்திருக்காரு. சோ என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்ததுல கண்டஸ்டன்ஸை பத்தி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலா பாத்தீங்கன்னா விஜய் அர்ச்சனா வந்து அவங்களுக்கு தரணும். சோ அதுதான் டாஸ்க். இந்த டாஸ்க்ல விஜய் அர்ச்சனா எடுத்தோன்னே யாருக்கு பல்ப் தராங்கன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ். இவருக்கு என்ன டைட்டில் தராங்கன்னா சிம்பிளி வேஸ்ட்ன்ற டைட்டில் தராங்க. அடுத்து என்ன டைட்டில்னு பாத்தீங்கன்னா செட் ப்ராப்பர்ட்டி. கூட்டத்துல ஒரு ஆளா இருந்துட்டு சும்மா எதுவுமே கலந்துக்காம சும்மா செவனேன்னு இருக்கிற அந்த டைட்டில். இந்த டைட்டில் யாருக்கு தராங்கன்னு பாத்தீங்கன்னா சிவானிக்கு. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா பலமான கண்டஸ்டன்ட். சோ அது யாருக்கு தராங்கன்னு பாத்தீங்கன்னா ரம்யா பாண்டியனுக்கு. அண்ட் முக்கியமா பிக் பாஸ் ட்ரெண்டிங் டைட்டில் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அனிதாக்கு. அண்ட் இதுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இது வந்து பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ். சோ அனிதாவை பத்தி நெகட்டிவா தான் எல்லா பேரும் பேசிக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்த டைட்டில் அனிதாட்ட தராங்க. அண்ட் ரெண்டு பேத்துக்கு பாத்தீங்கன்னா காணவில்லைன்ற டைட்டில். அது யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கேப்ரிலா அண்ட் ஆஜி. அண்ட் லாஸ்டா சனம்க்கு நமத்து போன பட்டாசுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சுரேஷ்க்கு என்ன டைட்டில் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோல சொல்லல. பட் இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா வில்லன் ஆர் மாஸ்டர் மைண்ட் அந்த மாதிரி டைட்டில் தான் கொடுத்திருப்பாங்க.